நீங்க என்ன சொல்றீங்க ஆலோசனை. புரியுங்களா? சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் மனதில் கவனமாக வைத்தா நீங்க ஏன்னா உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய காரியங்களுக்கோ மற்றவர்களுக்கும் நீங்க ஒரு கவுன்சிலராக நீங்க மாறுவீங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த வேளையில பாருங்க, இது நம்ம அந்த சகோதரிக்கு ஆலோசனை, அந்த தகப்பனாருக்கு என்ன ஆலோசனை கொடுக்கப்பட்டது என்றால், ஐயா உங்க பிள்ளைய நீங்க ஏன்னா இது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் தனிப்பட்ட அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு தீர்மானம், தனிப்பட்ட உரிமை. ஏனென்றால் வாழ போறவங்க அங்குதான், பெற்றோர்கள் வாழப்போதே கிடையாது. அப்ப அந்த தகப்பனார் ஐயா உங்க பிள்ளைய நல்லா பாதுகாத்தீங்க, வளர்த்தீங்க, படிக்க வச்சீங்க, உங்க பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு கொடுத்தீங்க. ஆனால் இப்பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு அறிவே வேணாம்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எப்படி ஐயா? அந்த பிள்ளை வாழப்போற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கு, அந்த பிள்ளைய அந்த பிள்ளை விருப்பத்திற்கு நீங்க இல்லாம ரட்சிக்கப்படாத ஒரு கணவரை நீங்க திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அவர்கள் கணவன் மனைவியாக நீண்ட நாட்கள் வாழ முடியாது. அந்த குடும்பத்திலே ஒரு குழப்பம் உண்டாகும். புரியுங்களா? முக்கியமாக அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு மனப்பாடு கிடையாது. புரியுங்களா? திருமணம் என்று வருகின்ற போது நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் என்ன இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் ஒத்து வருமா? ஆவி ஆத்மா சரீரத்துல மூணுலயும் ஓரளவுக்கு ஒற்றுமை வேணும்னு சொல்றீங்களே, இதெல்லாம் முடியுமான்னு சிலர் வாக்குவாதம் பண்றாங்க. உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கட்டாயம் நான் சொல்றது பிரகாரம் அப்படின்னு கிடையாது. போதகர் பில்லிகிராம் என்ன சொல்றாரோ அதான் நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, ஆவி ஆத்மா சரீரத்துல ஒற்றுமை இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும். புரியுங்களா? கஷ்டம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா ஆவியில ரட்சிக்கப்பட்டு ஒரே ஆவியுடைய கணவனாக இருந்தா, ஒரே அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவிக்குரிய மனிதனாக இருந்தா அங்க பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஆத்மா எண்ணங்களிலே நீங்க நன்றாக மேன்மையாக வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க. அது என்ன செய்யணும்? நகை வாங்கணும், நட்டை வாங்கணும், செலவழிக்கணும், ஏன்னா ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்னு கணவனும் மனைவியை நினைக்கின்ற பொழுது எண்ணங்கள் ரெண்டு பேரும் வித்தியாசமாக இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்காது? ரெண்டு மாடு ஒன்னோட போனதான் வண்டு ஓடும். என்ன சொல்றீங்க? இப்ப எண்ணங்களிலே ஒற்றுமை இல்லை என்றால் எப்படி இருக்கும்? போயிட்டே இருக்கும், குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருக்கும். சரீரத்திலே அதுக்காண்டி 40 வயசு ஆளுக்கு 20 வயசு பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா அநேகர் பண்றாங்க, சொந்தம் தானே, அக்கா பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் அக்கா பிள்ளை கல்யாணம் முடிக்கிறாங்க, வற்புறுத்துறாங்க. புரியுங்களா? சரீரத்தில் அதை வெளியே கூட்டு போனா எப்படி இருக்கும்? ஏன்னா அண்ணன் தம்பிமா, அண்ணனும் தங்கச்சிமா இருக்கும், இல்லாட்டி மக மாதிரி இருக்கும். 20க்கும் 40க்கும் 20க்கு என்னாச்சு? 40 வயசுல ஒருத்தருக்கு 20 வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுத்தா 40 வயசு 20 வயசுல பிள்ளை இருக்கும். புரியுங்களா? அது அப்ப சரீரத்தில் என்ன ஆகும்? வித்தியாசம் தெரியாது, வித்தியாசம். புரியுங்களா? அப்ப இப்படி இருக்கும். ஆனால் இப்படி உங்க பிள்ளைக்கு நீங்க படிப்பு கொடுத்துருக்கீங்க, எண்ணங்களிலே நன்றாக படிச்சிருக்கீங்க. நீ படிக்காத ஒரு பொண்ணு முடிச்சிருக்கீங்க வச்சுக்கோங்களேன். அப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு விளக்கி சொன்னா கூட புரியாது, பைபிள் படிக்குமான கூட படிக்க தெரியாது. புரியுங்களா? நீங்க படிக்காம இருக்கிறீங்க, 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க, 10ஆம் கிளாஸ்னா நல்ல ஒரு மாஸ்டர்ஸ் படிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சா என்ன அது ஆரம்பத்தில் லவ் பண்ணிருக்கீங்க, கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, நல்லா இருக்கும். புரியுங்களா? ஆனால் சில நாட்களுக்கு அப்புறமாக இந்த தீயமான உலகத்திலே நீங்க கவனம் இருந்தா கூட பக்கத்து வீட்டுக்கார பக்கத்துல பழகக்கூடியவங்க என்ன நீ இவ்வளவு படிச்சிருக்க, உங்க வீட்டுக்காரர் இவ்வளவுதான் படிச்சிருக்கிறாரு, என்ன இல்ல வேலைக்கு செல்லக்கூடிய இடத்துல நீங்கள் காட்டக்கூடிய அன்பை காட்டில் அங்க யாராவது ஒருவனோ ஒருத்தியோ அதிகமாக அன்பை காட்டினால் குடும்ப வாழ்வு பிரிவினையில போக முடியும். அல்லேலூயா. இவ்வளவு படிச்சிருக்க உங்களால நம்ம ஆடத்தான் ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன ஆகும்? இது நாளில் என்ன செய்ய அரணாக மாறும். அது பெரிய என்ன ஆயிரும்? சொல்றது ஆமோதிக்கிறீங்களா? புரியுங்களா? ஏன்னா நம்ம குடும்ப வாழ்க்கை நடத்தணும். புரியுங்களா? ஆயிரங்காலத்து பயிர், அதனால குடும்ப வாழ்க்கை சொல்றாங்க. அப்ப இப்படி அந்த தகப்பனார் இடத்துல ஐயா இவ்வளவு நாளத்தை அறிவு கொடுத்துருக்கீங்க, அதனால உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளை வாழ்க்கையில அந்த பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு நீங்க விட்டு ஒரு ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளை பார்த்து நீங்க திருமணம் முடிச்சு வைங்க, அந்த பிள்ளை கடைசி வரை சந்தோஷமா இருக்கு ஐயா. அதனால 4 பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்படவானா, இந்த பிள்ளை வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கும். அதை போல இந்த 4 பிள்ளைகளும் ஒரு விட ரட்சிக்கப்பட்டு பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கும் நல்ல ஒரு ஆவிக்குரிய மாப்பிள்ளை கிடைப்பாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த தகப்பனார் நல்ல ஒரு தகப்பனாரா இருந்ததுனால இந்த அறிவுரையை அவர் ஏற்றுக்கொண்டு, சரி பாஸ்டர் இந்த அறிவுரை ஏற்றுக்கொள்றது மட்டுமல்ல, என் பொண்ணுக்கு நீங்களே ஒரு ஆவிக்குரிய மாப்பிள்ளை தேடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போனார்.
ஹல்லேலூயா. புரியுங்களா? அப்ப திருமண வாழ்க்கையில நம்ம வந்து எப்படியாக நம்ம வந்து சரி அப்படி இருக்கிறோம். ஆனா இன்னொரு கேஸ், இரண்டாவது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரியாக நடத்துறேன். ஒரு கேஸ் ஸ்டடி இது. இன்னொரு அடுத்த ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கின்ற பொழுது இன்னொரு சகோதரி சொல்றா, ஒரு சகோதரி எப்படி சொல்லுறாங்க, ஐயா வந்து எங்க வீட்டுல நான் வந்து நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா வந்து எங்க குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளவு சரியா ரசிக்கப்படலை. இதனால நான் ரசிக்கப்பட்டிருப்பதனால எங்க வீட்டில் உள்ளவங்க நினைச்சாங்க எனக்காக ஒரு நல்ல படிச்ச நன்றாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு மாப்பிளை தேடிக்கொண்டு தேடிட்டு இருக்காங்க. தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் என்ன செஞ்சிருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு, அவர் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாரு. ஆனா அந்த மாப்பிள்ளை என்ன சொல்றாருன்னா, பொண்ணு என்ன ரசிக்கப்பட்டிருந்தா ரைட் தான், பொண்ணு எந்த ஆவிக்குரிய சபைக்கும் செல்லட்டும், எந்த சபைக்கு செல்லலாம், எந்த பைபிள் படிக்கலாம், அது எப்படி இருக்கலாம், எந்த கோயிலுக்கும் போகலாம், ஏன்னா அதுக்கு நான் தடை செய்வதே கிடையாது. ஆனா நான் மட்டும் நான் அப்படியே இருப்பேன், நான் மட்டும் அப்படியே இருப்பேன். என் பொண்ணு என்ன செய்ய மாட்டேன், மனைவி என்ன செய்ய மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் மட்டும் என்ன செய்வேன், என்னுடைய பிரிவில்லிங். அதனால எனக்கு எந்த கடவுளும் எந்த இருக்காது. நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன், ஆலயத்துக்கு வர மாட்டேன். ஆனா மனைவி என்ன செய்ய மாட்டேன், தடை செய்ய மாட்டேன். ஏன்னா இப்படி வரப்போகிற இந்த மாப்பிள்ளையை நான் எப்படிங்க ஒத்துக்கிறது என்று இந்த சகோதரி போதகரிடத்தில் வந்து ஆலோசனை கேட்டார். ஹல்லேலூயா. அப்ப அந்த போதகர் எப்படி ஆலோசனை கொடுத்தாருன்னா, ஏன்னா இப்படிப்பட்ட ஆளை நம்பி எல்லாம் கல்யாணம் செய்ய முடியாது. புரியுங்களா? இப்படிப்பட்ட ஆளை நம்ம என்ன செய்ய முடியாது. இதனால வந்து மாறிக்குருவாரு இல்ல என்ன வந்து இப்படி நீ என்னைய பிள்ளைகளை விட்டுட்டு அவரை நம்பி நம்ம என்ன செய்ய முடியாது, சம்மதித்து வாழ்க்கை ஒத்துக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் வந்து வந்து இன்னும் நாளைக்கு மாறிக்கிறேன் என்று சொல்ற ஆளை நம்பி வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில நம்பி கல்யாணம் முடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு 7:16 என்ன சொல்றாரு பாருங்க. 7:16 மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? பாத்தீங்களா? பின்னால மாறிக்கிறேன் அப்படி சொல்லாத நம்பி எல்லாம் நினைச்ச முடியாது, திருமணம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசியா இருக்கிறவன் அவிசுவாசி திருமணம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசி இருக்கிற பெண்ணோ ஆணோ அவிசுவாசி இருக்கிற ஆண் பெண்ணை என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. இதுதான் முதலாவது கட்டளை வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே அப்பா அம்மா என்ன செய்யறது, திருப்திப்படுத்துறது. அவங்க வேணுமே பிறந்தது வளர்த்து எங்க ஆளாக்கி சிங்கப்பூருக்கு அனுப்பி இந்த டாலர்லாம் வந்து சம்பாதிக்க வச்சிருக்காங்களே, ஏன்னா என்ன செய்யறது, சிங்கப்பூர் ஊருக்கே போகாம இருந்திருந்தா வாய்ச்சேரிட்டே போயிட்டு இருக்குங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு பார்ப்போம். போய்ங்களா, பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும், இது வேதத்தில் நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலோசனைப்படி தேவ திட்டத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இல்ல திருமணத்துல இல்ல பரவாயில்லைங்க வந்து அநேகர் மாப்பிள்ளை செய்றாங்க, ஏன்னா திருமணத்துக்கு நல்ல வரன் வருதுங்க, நல்ல வரன் வருது, 100 பவுன் நகை வருது, மாதிரி கார் வருது, ஏதோ கார் வருது, அது வருது, இது வருது, அதனால சொல்லி திருமணத்தை முடித்து விடுகிறார்கள். நல்ல வரன் வருவதனால. புரியுங்களா? வந்து நல்ல வரன் வருவதனாலே விசுவாசி ஒரு அவிசுவாசி என்ன செஞ்சாரு, திருமணம் முடித்து விடுவார்கள். அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணி தேவனுடைய வார்த்தை என்னது அறிந்தும் சில வேளைகளில் அவிசுவாசியை திருமணம் செய்கின்ற பொழுது, அப்படி முடிக்கின்ற பொழுது குடும்பத்திலே பல பிரச்சனைகள் என்ன செய்கிறது, உண்டாகிறது. புரியுங்களா? பல பிரச்சனை உண்டாகிறது. ஏனென்றால் அவிசுவாசி திருமணம் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறீங்க, அது என்ன செய்யுது, வாமா குடும்ப ஜெபத்துக்கு வானா நான் வர மாட்டேன்னு சொல்லும். புரியுங்களா? ஏன்னா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் சமைச்சு வைன்னு சொன்னா அதை அடுப்பில் சாப்பாட்டை வச்சு போய் தூங்கிடும், இது தீஞ்சு போயிடும். புரியுங்களா? நல்ல வரல் வருதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், இந்த ஆவிக்குரிய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒற்றுமை இல்லாத, ஒருவேளை சரீரத்தில் ஒற்றுமையா இருக்கலாம், நீங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்கலாம், நீங்க அழகா இருக்கலாம், சரீரத்தை மட்டும் பார்த்துட்டீங்க, மற்ற ரெண்டு விட்டுட்டீங்க, அப்ப அதை என்ன செய்றீங்க, இடிபடுத ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்புறம் அவிசுவாசி திருமணம் செய்கிறார் என்றால் ரட்சிப்பு அடாதவரை திருமணம் செய்கின்ற பொழுது அதில் என்ன செய்கிறது, பல பிரச்சனைகள் உண்டாகிறது. ஹல்லேலூயா. சரிங்க. ஒருவர் போய் ரட்சிக்கப்படாதவரை திருமணம் செய்து வந்து விட்டார், தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாம திருமணம் செய்து விட்டுட்டு வந்துட்டாரு. வேற அவிசுவாசியோட விசுவாசி கலக்கக்கூடாது, விசுவாசிக்கும்
சம்பந்தம் ஏது அப்படின்னு இருக்குது. புரியுங்களா? அப்ப நம்ம வீட்டுல வச்சு இருக்கிறோம் வச்சுங்களேன், உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஏன்னா வந்து நீங்க ஒரு அவிசுவாசி திருமணம் பண்ணி வீட்டுக்கு போனா அப்ப கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அப்பா வீட்டுக்கு போக கூடாது, எங்க அப்பா அம்மா என்னை விரட்டி விட்டுருவாங்களோ, என்ன விரட்டி விட்டா நமக்கு அப்படியே அவ்வளவுதான் குடும்பம் இல்லையா கேள்வி எழும்பலாம். புரியுங்களா? இல்ல நமக்கு ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு நம்ம பையன் ரசிக்கப்பட்டிருக்கான், விசுவாசம் இருக்கான், அவிசுவாசம் கல்யாணம் முடிச்சு வந்துட்டான், அப்ப வீட்டுக்கு கொண்டு வரும்போது அவங்களை விரட்டி விட்டுலாமா? கூடாது. அதான் வேத சொல்லி அதான் பார்க்க போறோம். பவுல் என்ன சொல்கிறார் புரியுங்களா? அவிசுவாசியோட கலக்கக்கூடாது. ஆனா வந்துட்டாங்களே, சரி அவங்க கல்யாணம் முடிச்சு வந்துட்டாங்க. புரியுங்களா? அப்ப அதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன தீர்வு, அதுதான் பார்க்க நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யறாங்க, அப்ப செய்து விட்டு வந்தால் அவர்களுக்கு என்ன செய்யணும், அவர் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருகிறது. அப்ப அவர்கள் என்ன செய்யணும், நம்ம அவர்களை தள்ள வேண்டியது கிடையாது. அவர்கள் அவிசுவாசம் இருப்பதினாலே, ஒரு தவறை செய்திருப்பதினாலே அவர்கள் அதற்காக வருந்த வேண்டிய ஒரு காலம் வரும். அந்த காலங்கள் வருகின்ற பொழுது என்ன, நம்ம அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். புரியுங்களா? அதுக்கான பிள்ளைய இல்லடா ஓடிடலாம் மறுப்புல இல்லை அவங்க என்ன செய்ய முடியாது, ஒதுக்கிவிட முடியாது. அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும், அவர்களை தாக வேண்டும், அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை ஆண்டவருக்கு நேராக நாம் நடத்துவதற்கேற்ற பிரயாசங்களை செய்ய வேண்டும். புரியுங்களா? ஏனென்றால் ஆண்டவர் பிரிக்கிறவர் அல்ல. புரியுங்களா? ஆண்டவர் என்ன செய்யறது, என்னைக்கு பிரிய உண்டு கொண்டு வர ஆண்டவரே கிடையாது, விருப்பப்பட்டு இது பண்ணிட்டான். ஆனால் அவர்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்குரிய காரியங்களை தான் நம்ம என்ன செய்யணும், செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கரெக்டா எடுத்துக்கிட்டு பிரிச்சு விடப்படும் கூடாது. புரியுங்களா? அதான் இப்படி பார்க்கிறது. அப்ப அதனால பவுல் என்ன சொன்னாரு, கர்த்தர் அல்ல நானே சொல்வதாவது அப்படிதான் சொல்றாரு. புரியுங்களா?